எல்லாருக்கும் வணக்கம். பீட்ரூட் கோலா உருண்டை செய்ய போகிறேன். வாரத்தில் ஒரு நாள் பீட்ரூட் உணவில் சேர்த்தா ரொம்ப நல்லது. பீட்ரூட் பொரியல் பண்ணி வச்சா சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. அதுக்கு இப்படி கோலா உருண்டை பண்ணோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு தேவையான பொருள் பல்லாரி வெங்காயம் ஒன்று பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கூட இருந்தால் நீங்கள் ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு நான் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதை பவுடர் பண்ணி தனியாக வச்சுக்கிட போகிறதுக்காக ஒரு கப்பு எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு காஷ்மீர் மிளகாயும் ஒரு பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூனு பச்சரிசி மாவும் எடுத்து வச்சுருக்கேன். 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். பீட்ரூட் நல்ல ஒரு பெரிய பீட்ரூட்டாக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ இருக்கும் பீட்ரூட். பீட்ரூட்டை நல்லா தோலை எடுத்து சீவிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு நல்லா அப்படி காம்பை கட் பண்ணிடுவோம். நல்லா சீவிக்கிடுவோம். தோல் சீவிட்டேன், நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் மண் இல்லாமல். ரெண்டாக நல்லா அப்படி கட் பண்ணிக்கிடுவோம். பீட்ரூட்டை நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். மசாலா அரைச்சிக்கிடுவோம். இந்த பொட்டுக்கடலை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். பொட்டுக்கடலை அரைச்சிட்டேன். இவ்வளோ தேவைப்படாது, நான் நிறையாவே கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். தனியாக எடுத்து வச்சுட்டோம்னா தேவைப்பட்டால் நம்ம கூட கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். அதே ஜாரில் போட்டு அரைச்சிருவோம். சோம்பு, பட்டை, கிராம்பு, இஞ்சி, ஒரு காஷ்மீர் மிளகா, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி கோலா உருண்டைக்கு தேவையான உப்பு போட்டு அரைச்சிக்கிடுவோம். மசாலா அரைச்சிட்டேன். இது கொஞ்சமாக இருக்கிறனால அரைப்படலை, கொஞ்சோண்டு பீட்ரூட்டை போட்டு சேர்த்து அரைச்சிருக்கேன். அதை பவுலில் போட்டுருவோம். மல்லி இலை போட்டுக்கிடுவோம். 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கிடுவோம். பீட்ரூட் சீவினதை போட்டுருவோம். பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கிடுவோம். பீட்ரூட்டை சீவும் நீர் சத்து அதிகமாக இருக்கும். இதில் ஜூஸை கூட புளிஞ்சு எடுத்துருவாங்க. புளிஞ்சு எடுக்காமல் போட்டிருக்கேன். அதுக்கு தான் பொட்டுக்கடலை மாவு நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம்னு நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். கூட 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கிடுவோம். பாருங்கள், நல்லா உருண்டை பிடிக்க வர்ற அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு நல்லா போட்டுக்கிட்டேன். இந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு போட்டுக்கிடணும். எல்லாம் உருட்டியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒன்றா போடுவோம். எண்ணெய் நல்லா சூடேறவும் உருண்டையை போடணும். அப்புறம் அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு வடி பொரித்து எடுத்துடணும். அப்படியே இப்படி நல்லா உருட்டி திருப்பி விடணும். அப்படின்னா தான் ஒன்று போல் வேகும். நல்லா வெந்துருச்சு. எப்படி நிறமாக மொறுன்னு இருக்கும் பாருங்கள். உருண்டையை எடுத்துட்டேன். 2வது போட போகிறேன். எண்ணெயை நல்லா சூடாக்கிடணும். சூடாக்கிட்டு ஒவ்வொரு உருண்டையும் அப்படி போடும்போது எண்ணெய் குளிந்துடும். அதுக்கு தான் நல்லா சூடாக்கிட்டு போடணும். போட்டுட்டு அடுப்பை மீடியமாக வச்சு கிளறி விட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். நல்லா அப்படி எடுத்து விட்டுறணும், அடிப்பிடிக்காமல். பீட்ரூட் உள்ள ஜூஸை புளிஞ்சோம்னா சத்து போயிடும் சொல்லிட்டு தான் நான் ஜூஸை புளியாமல் அப்படி உருண்டை உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி. உடம்புக்கு ரொம்ப நல்லது. பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட இப்படி செஞ்சால் சாப்பிட்ருவாங்க. பஜ்ஜி வடைன்னு ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு காயை நல்லா செஞ்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பீட்ரூட் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வெளியே முருகலாக உள்ள அப்படி சாஃப்டாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.